அதாவது எதுக்காக கைது, எதுக்காக ரெய்டு, எதுக்காக இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தினம் ஒரு ரெய்டு கொஞ்சம் நஞ்சமா பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. வெறும் ஆரம்பம் தான் கண்ணா, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க மாதிரி சொல்லிட்டே போகலாம். அத்தனை பண்ணி வச்சிருக்கும் போது வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக இனிமேல் வந்து ஸ்கெட்யூல் போட்டே இருக்க வேண்டியதுதான் கேலண்டரில். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்துட்டு எந்த கம்பல்சரியாக வந்து லீவ் தாங்க, எந்த கோர்ட்லேயுமே யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா மட்டன் கறி சாப்பிட்டு வீட்டில் தான் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்து சொல்லுங்க ஒரு கொஞ்சம் நாளுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அதே மட்டன் கறி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, அது மாதிரி போட ஆரம்பிச்சு. இவர் மெட்ரோ ஸ்டேஷன் போயிருக்காரு சார், நந்தனம் மெட்ரோக்கு விசிட் பண்ண போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அரசனர் தோட்டம்லேருந்து நந்தனம் மெட்ரோக்கு எல்லாரும் பயணிகளோடு சேர்ந்து பயணம் பண்ணாத விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு அம்மாலாம் வந்து அவர் தோளில் சாஞ்சாங்க, கூட இருக்கவங்க அப்படிலாம் பண்ணாதீங்க கேட்குறா. அவர் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அவர் மாற்றுத்திறனாளி பக்கத்தில் இருந்தார், அவர்கிட்ட பேசியிருந்தாரு. ஹோல்சம் வீடியோவாக இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கு எதனா ஒன்று சொல்லுங்க, இதற்கு முன்னாடியே நாங்கள் செய்தது என்ன தெரியுமா? தயாநிதி மாறன் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பேன் நீட்டுக்காக பேசியிருக்காரு சார். அதை பேன் பண்ணுங்க, இதை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக எல்லாம் பேசியிருக்காரு. உடனே அதுக்கு அடுத்து பேசக்கூடிய ஆந்திர பிரதேஷ் எம்பி லாவு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு அவர் பேரு சார், அவர் வந்து அடுத்து எழுந்து பேசுறாரு. யூ வாண்ட் டு பேன் எவ்ரிதிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் அங்கே பண்ணுறதுனால தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாடை சூஸ் பண்ணாமல் எல்லாரும் ஆந்திராவுக்கு வராங்க. ப்ளீஸ் கீப் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். Let's ban me. You want to ban everything in Tamil Nadu. That is the reason why we are getting all the industry from Tamil Nadu to Andhra Pradesh. Keep doing that. Thank you. இதை ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து 14 வாக்குச்சாவடிகளான அந்த இவிஎம் மிஷின்லாம் வந்து ஏன் அந்த ஒரு 14 வாக்குச்சாவடிகள் மட்டும் சார் அப்படின்னு சொல்லி யாரோ எதை வச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்கறாரு. 14 மட்டும் கேட்டிருக்கோம் சார். அது ரேண்டமா நாங்க செக் பண்ணதுல இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கலாம்னு நினைச்சதுனால நாங்க கேட்கிறோம் சார். அப்ப நீங்க வந்து எங்கெல்லாம் தோத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் திரும்ப செக் பண்றீங்க, அதை கணக்கில் எடுத்துக்கலாமா சார்? அது வந்து அது எப்படி தம்பி? அதாவது நீங்க எதிர்பார்த்த ஓட்டை விட அங்க கம்மியா வந்து இல்ல, அது நான் பார்த்துக்கிறேன். கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் பூவழி. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நம்மளுடைய தேசிய கொடி இதுல வந்திருக்கோம் வண்ணத்துல. பின்னாடி வெள்ளை கலரு நடுவுல இருக்கு, இந்த பக்கம் நான் ஆரஞ்சு, இந்த பக்கம் நீங்க கிரீனு. தேசப்பற்று நமக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்கோம். நேற்று நீங்கள் வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு 2-3 நாளில் அப்படிங்கிறத சொன்னீங்க சார். இந்த ஒரு நாளில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் சார். சிஎம் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட 126 டிஎன்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் செலக்ட் பண்ண நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்களே சார், அதனால் துறை ரீதியான நிதிநிலை அறிக்கைகள்லாம் ஒன்னொன்னா வந்து முதல்வர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு துறையிலையும் மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல சார். அப்போ வந்து கல்வித்துறையில வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரும், முக்கியமா வந்து சத்துணவுலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சாப்பாடு எதுவும் மாற்றங்கள் கொண்டு வருமா அப்படிங்கிற போது வீக்லி ஒன்ஸ் வந்து சிக்கன் பிரியாணி கொடுக்க போறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலா என்னன்னு தெரியல, மேபி நிதிநிலை அந்த அறிக்கை தாக்கல் பண்ண பின்னாடி மேபி அதெல்லாம் வரலாம் சார். அதுக்கடுத்து டிஎன் கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை கிரியேட் பண்றாங்க சார். என்ன அப்படின்னா, இப்போ இருக்க நிதிநிலை வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்புறம் நம்ம லீக்கேஜஸ்லாம் பார்த்து 13 லட்சம் கடன் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வருவாயை கொண்டு வரணும், எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்குது, டேக்ஸில் எங்கெங்கெல்லாம் அதிகப்படுத்தலாம் கம்மிப்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 மாதத்துக்கு வந்து டைம் எடுத்து எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் ரெவென்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து சொல்ல போகிறாங்க தான் சொல்கிறாங்க சார். இந்த 3 மாதம் கழிச்சு இந்த கமிட்டி வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம இந்த 5 வருஷம் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. குறிப்பாக அதில் வந்து டாக்டர் மான்டெக் சிங் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சார். இவர் வந்து ரொம்ப பெரிய எக்கனாமிஸ்ட், நேஷனலாக இந்தியாவுக்கு கூட எக்கனாமிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க சார். அதுக்கடுத்து இங்கே நீலாங்கரை சிஎம் அவரோட ஏரியாவில் வந்து ஒரு பலசரக்கு கடை இருக்கு. அந்த கடை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு சார்.
அந்த கடையில வந்து ரொம்ப நாளா ட்ரக் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அது அங்க இருக்க ஏரியால இருக்கவங்களே யாருமே தெரியல. இந்த சிஎம் வந்து தினமும் அந்த மெயின் ரோட்ல போயிட்டு வராரு தலைமை செயலகத்துக்கு. நிறைய தலைவர்கள் போறாங்க, அரசியல்வாதிகள் போறாங்க. அந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணாங்களா அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கு. இதுவரை ஒரு டவுட் கூட அங்க இருக்கவங்களுக்கு வந்தது கிடையாது. இப்ப அதை கண்டுபிடிச்சு அந்த கடையை வந்து முழுக்க முழுக்க சீல் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க சார். இதுதான் சார் இந்த ஒரு நாள் 2 நாள்ல வந்த ஒரு சில மாற்றங்கள் சார். அதை தான் வந்து பதிவு பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன் சார். அதாவது போன ஷூட்டுக்கும் இந்த ஷூட்டுக்கும் நடுவுல முக்கியமான அப்டேட்ஸா என்னென்ன இருக்குதோ அதை வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. அரசு தரப்புல இருந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்றது. சரி, ரைட், ஓகே. ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அதுலேருந்து சரி செய்யப்பட்டு திருப்பியும் தேங்க்யூ வீடியோ போடுறதுலேருந்து நம்ம எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம 2 பேர் அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அது வந்து ஒருவேளை அஃபீஷியல்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க கவனத்துக்கு போகிறதுக்காக 2த்தை நம்ம அட்ரஸ் பண்ணலாம் சார். ஊர் பேர்லாம் எதுவுமே போடல. ஒரு 2 மாணவி வந்து அந்த வீடியோவில் பேசுகிறாங்க. கரண்ட்டே இல்லை, மெழுகுவத்தி வச்சுட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த அக்கா இருக்கக்கூடியவங்க வந்து 10த்தும் வந்து அந்த மெழுகுவத்தியில் தான் படிச்சாங்க, 12த்தும் அந்த மெழுகுவத்தி வச்சு தான் படிச்சாங்க. இப்போ காலேஜே போயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க வீட்டில் கரண்ட்டே இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லை, எங்களுக்கு கரண்ட் வசதி பண்ணி கொடுங்க, நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டோம், நிறைய பேரை போய் பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இது சரி செய்யவே முடியல. அவங்க தங்கச்சி இப்போ அடுத்து 12th போகிறாங்க, எங்களுக்கு கரண்ட் இல்லை, ஸோ சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க சார். ஒருவேளை இதாவது பார்த்தாங்க அப்படின்னா அதை சரி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லாமல் தான் 8 வருஷமா இருக்கும். எங்களால் படிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, பாம்பு அதுக்குமே வருது, எங்களால் இருக்க முடியல. விஜயண்ணா எப்படியாவது எங்களுக்கு கரண்ட் இழுத்து ரெடி பண்ணி கொடுக்கணும், அவங்க நம்பி தான் இருக்கோம். நான் 5th படிக்கல, போன கரண்ட் இன்னும் வரல. 10த்தும் இந்த மெழுகுவர்த்தி லைட் வச்சு தான் படித்தோம். இப்போ +2 படிக்க ஒன்றும் கரண்ட் வரல. என் அக்கா காலேஜே முடிச்சிட்டா. இந்த மெழுகுவர்த்தி லைட்டில் தான் இவ்வளோ நாள் படித்தோம். எப்படியாச்சும் விஜயண்ணா எங்களுக்கு கரண்ட் ஏற்பாடு பண்ணி தந்துடணும். இன்னொன்று வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கீழக்கரை நகராட்சிக்குட்பட்ட சிறுவர்கள்லாம் வந்து சேர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஏரியாவில் வந்து ஈவினிங் ஆனால் விளையாடுவாங்களாம் சார். அப்படி விளையாடும் போது தனியார் மைதானம் ஒரு இடத்துல இருக்கு. அந்த தனியார் மைதானம் வந்து இவங்களாம் அதிகமாக விளையாடுறத பார்த்து அதை பூட்டி வச்சுட்டாங்களாம். ஸோ தெருவில் விளையாடினா எல்லாரும் பிடிச்சி திட்டுறாங்க. போகிற வர இடத்துல வந்து ஒரு சில பேருக்குலாம் கீழே விழுந்து ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கான் சார், வண்டி போகும்போது விளையாடி. அதனால எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு மைதானம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க சுற்றுப்பட்டில் எங்கேயுமே வந்து விளையாடுறதுக்கு மைதானம் மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இது ஒரு ஊக்கமாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சிறுவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. சிஎம் அங்கிள், ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி ஊரில் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் விளையாட்டு மைதானம் வந்து கிடையாது. தனியார் விளையாட்டு மைதானம் தான் இருக்குது, அதையும் பூட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் தெரு ரோட்டில் விளாண்டாலுமே எங்களை வந்து பைக்காரவங்க வெஹிக்கல்ஸ்லாம் வந்து இடிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் போகிற வர்றவங்கெல்லாம் இங்கே விளாடாதீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அதனால எங்களுக்கு கவர்மெண்ட் விளையாட்டு மைதானம் வேண்டும். சார், இன்னைக்கு காலையில வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகப்பட்ட சொத்து அவர் பேர்ல இருக்கு, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு அப்படின்ற ஒரு வழக்கில் வந்து அவருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சுற்றி கிட்டத்தட்ட 41 இடங்கள்ல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க சார். அவர் எஃப்ஐஆர் வந்து அவர் மேல மட்டும் கிடையாது, அவரோட சேர்த்து ஒரு 3 பேர். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் முன்னாள் மேலாண்மை இயக்குனராக இருக்கிறவங்களுக்கும் டாஸ்மாக் அதிகாரிகள் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். எதனால எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா, டாஸ்மார்க்ல வந்து நிறைய முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெண்டர் எடுக்கும்போது பார்ட்டி ஃபண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்டி ஃபண்டு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க, டெண்டர்லேருந்து நிறைய காசு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் இந்த 2 ரீசனுக்காக ரெய்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய முக்கிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களா சார். விகடனில் அந்த நியூஸ் வந்துருந்துச்சு. அதனால எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க. யாரும் கைது பண்ணல, விசாரணை போயிட்டு இருக்கு இன்ன வரையும் அப்படின்னு சொல்லி. அதாவது எதுக்காக கைது, எதுக்காக ரெய்டு, எதுக்காக இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தினம் ஒரு ரெய்டு கொஞ்சம் நஞ்சமா பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. செந்தில் பாலாஜி அவரோட அம்மா, அப்பா, அவருக்கு நெருங்கிய நண்பர், அது மட்டும் இல்லாம அவங்க அசிஸ்டன்ட், இவங்களோட வீடுகள் எல்லாமே வந்து இடி, லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாருமே ரைட் பண்ணியிருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி திருப்பியும் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. இது வெறும் ஆரம்பம் தான் கண்ணா, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி
சும்மா சாம்பிள் தானே. அதாவது நம்ம பண்ணி வச்சது 1, 2 இருந்தா பரவால்ல. அ 1 2 2 3 4 5 அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே போலாம். அத்தன பண்ணி வச்சிருக்கும்போது வந்து, ஒரு வாரம் ஃபுல்லா இனிமே வந்து ஸ்கெட்யூல் போட்டே இருக்க வேண்டியது தான் கேலண்டர்ல. இன்னைக்கு திருச்சி கோர்ட்டு, நாளைக்கு ஹைகோர்ட்டு, புதன்கிழமை ஃப்ரீயா இருக்கே, சரி ஓகே. வியாழக்கிழமை வந்து சுப்ரீம் கோர்ட் இப்படின்னு ஒவ்வொன்னா வந்துட்டு இது பண்ணிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா வந்துட்டு எந்த கம்பல்சரியா வந்து லீவ் தாங்க. எந்த கோர்ட்லயுமே யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா மட்டன் கறி சாப்பிட்டு வீட்ல எதாவது ஜாலியா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அதே மட்டன் கறி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. அது மாரி போட அண்டர்ஸ்டுட் சார். ஆரம்பிச்சுருவாங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. ரிலாக்ஸ்டா அது சொல்றேன். பொதுவா சொல்றேன். அவருக்குன்னு இல்ல. பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன். அதாவது தவறு செய்திருந்தால் நடக்கும். திமுகவினர் வந்து தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. எல்லாமே வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா ஏஐ தொழில்நுட்ப வசதிகளோட வந்து இப்ப எல்லாத்தையும் ரொம்ப சிறப்புமா செஞ்சிருப்பாங்க. அதனால எதுவுமே வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்படாது. அதனால தான் வந்துட்டு ரொம்ப தைரியமா சட்டமன்றத்திலேயே ஒருத்தர் மீது அவதூறு சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே பொதுவா வந்து எங்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். திஸ் இஸ் ஃபேக் அலிகேஷன். ஐ கண்டெம் தி அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லணும். ஆனா அத விட்டுட்டு ப்ரூஃப் இருக்கா? எங்க ப்ரூஃப் காட்டுங்க பார்ப்போம். அப்படின்னு கேட்கிறோம்னா, அப்ப இன்டென்ஷனே அதுலருந்து புரியுது வந்து, நான் பண்ணலன்னா விடு. ப்ரூஃப் இருக்கா? அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அதனால வந்து அப்படி கேட்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ ஒவ்வொரு கோர்ட்டுக்கா கூப்பிட்டு, இதாங்க ப்ரூஃப், இதாங்க ப்ரூஃப், இதாங்க ப்ரூஃப்ன்னு பார்ட்டி ஃபண்ட்லேருந்து ஒவ்வொரு மேட்டருக்கும் கூப்பிட்டு காட்டணும்ல. அதாவது ரொம்ப நான் சிம்பிளா சொல்றேங்க. இன் டீட்டெயிலா இது வந்து இந்த கேஸு, இதுல வந்து இது, இதுல வந்து அது, இது பார்ட்டி ஃபண்ட் அப்படி இப்படின்ற அந்த லீகாலிட்டீஸ்குள்ளலாம் போய் ரொம்ப அப்படியே வந்து அழகா வார்த்தைக்கு ஒன்று என்னங்கிறதெல்லாம் மக்கள் இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் டைம் கிடையாது. அவ்வளோ விருப்பமும் மக்களுக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிள். இவரு யாருப்பா? ஏமாத்துறவரா? பொய் பேசுறவரா? மக்கள் விரோத அரசியல் பண்ணவரா? தூக்கி உள்ள வைங்கப்பா. மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளதான். இது என்ன டிபார்ட்மெண்ட் கேஸ், என்ன செக்ஷனு, இதுக்கு எத்தன வருஷம் பனிஷ்மென்ட், என்ன ஏது அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுங்க. சிம்பிளா சொல்றாங்க. இவங்க வந்து மக்களுக்கு தேவையில்லாத விரோத அரசியல் பண்ற அரசியல்வாதிங்க தானே. தூக்கி உள்ள வைங்க சார் அப்படின்ருவாங்க மக்கள். அதனால அது போல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அபாய சங்கு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இனி மேல வந்து எண்ட் கேம போட்டு முடிக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி இருக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா அதான் நிதிநிலை வேற தாக்கல் பண்ணும்போது மரிய வில்சன் வேற சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அதுக்கு அடிஷனலா அது சம்மந்தமா ஒரு நியூஸ் வந்துச்சு சார். நேத்து வந்து உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகல முதல் முறை எம்எல்ஏக்கள் இருப்பாங்க இல்லையா கொஞ்சம் பேரு. சட்டமன்றத்துல வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து மூத்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து ட்ரெய்னிங் தரணும். இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது, அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன கேள்விலாம் வந்து ஆளுங்கட்சி கேட்கணுன்றத இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்க ஜூலை 28ஆம் தேதி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடக்க போதே நிதிநிலை அறிக்கைக்கு. அதனால ட்ரெய்னிங் ஒழுங்கா கொடுங்க அறிவாலயத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. சூப்பர் ட்ரெய்னிங் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இது ஒண்ணு மட்டும் பாத்துக்கோங்க. அதாவது வந்து முதல் கேள்விக்கு இந்த பதிலு, 2வது கேள்விக்கு இந்த பதிலு, அந்த பிரிப்பரேஷன் மட்டும் எப்பவும் போல பண்ணிட்டு போயிடுங்க. அத மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. பிரஸ்ஸுக்குலாம் எப்படி முன்னாடி உங்க டாடி ரெடி பண்ணிட்டு போவாரு. முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ ரெடி பண்ணிட்டு போயிட்டு, கிடையாது முதல் கேள்வியா, ஆக இது முதல் கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவென்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு அடுத்த கேள்வி 2வது கேள்வி அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் இப்படி பாத்தீங்க அப்படின்னா வந்து, ஐயா ஜப்பான் போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்துச்சுங்கிறது கேள்வி. அதுக்கு வந்து சூப்பராக இருந்தது என்று சொல்லவும் லைட்டாக சிரிக்கவும். ரைட் ஓகே. 2வது கேள்வி அவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஆக ஜப்பானுக்கு சென்றது அப்படின்ட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பேசி முடிச்சிடுவார். அப்புறம் ரிப்போர்ட்டருங்க அந்த கேள்வியை கேட்டு அப்புறம் வெட்டி ஒட்டி சேர்த்து தான் நியூஸ்ல போட வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்படுத்தி விட்டுருவாரு. அதனால வந்து இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே பண்ணாம விட்டுறாதீங்க. தயவு செய்து அது மாதிரியே போய் பண்ணுங்க. ஆப்போசிட்ல சிடிஆர் ஒரு கேள்வி கேட்பார். நீங்க குண்டக்க மண்டக்க சம்பந்தம் இல்லாம உங்களோட லிஸ்ட்ல இருக்கிற 3வது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி அம்மளி தும்ளியா ஜாலியா ஃபன் பண்றதுக்கான எல்லா இதையுமே மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய ஆசையெல்லாம் என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த திமுக ஊப்பிங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த திமுக வந்து மாசு, திமுக வந்து கெத்து அப்படின்லாம் பேசி சுத்துற வீடியோக்கெல்லாம் லைக்கா போட்டு ரீஷேரா போட்டு அதையே அவனுங்க ப்ரொஃபைல் ஃபுல் ரீஷேர்லயே வச்சு சுத்துறானுங்களோ அவனுங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கதறணும். அதாவது இந்த நிதிநிலை அறிக்கையுடைய தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த தாக்குதல்ல இருந்து எந்திரிக்கவே கூடாது. அப்படியே படுத்துறணும். டோட்டல் க்ளோஸ் ஆகி அப்படியே வந்து பதில் பேச முடியாம கதறணும் ஆன்லைன்ல வந்து, இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்க, 24 என்ன நடந்துச்சு தெரியுமா, 25 என்ன நடந்துச்சு தெரியுமா. ஐயா நீ 21ல இருந்து 26 வரைக்கும் என்னத்தை கீச்சிங்கன்றத மக்கள் பார்த்துதான் உங்களை கீச்சு வெளியே அனுப்பி உட்கார வச்சு
புது ஆட்சியை கையில கொடுத்துருக்காங்க. நீ இன்னும் உட்காந்து இந்த 70 நாள் 80 நாள் ஆட்சிக்கு சவால் விட்டுக்கிட்டு வாய் சவாடால் பேசிக்கிட்டு மொக்க ஏதாவது ஒரு வீடியோ 4 போட்டுக்கிட்டு மக்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிற ஃபுல்ஸ் இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். நாம இப்போ சொன்னோம்ல சார், ஸ்டாலின் அவர்களை சொல்லும் போது முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றோம்ல, அது அப்படி சொன்னதை வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. இல்ல, அவர் வந்து அந்த தேர்தல் தோல்விக்கான பதில் என்ன ஏது சுய பரிசோதனை செய்யாம இவிஎம் மிஷின்ல பழுது இருக்குமோ, இவிஎம் மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் படி அந்த இவிஎம் மிஷினை சரிபார்க்கும் பணி வந்து இப்போ கொளத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து ஒரு 7 நாள் வந்து இது போகும். 7 நாள் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். கொளத்தூர்ல 14 வாக்குச்சாவடிகளான அந்த இவிஎம் மிஷின்லாம் வந்து அந்த ஒரு 14 வாக்குச்சாவடிகள் மட்டும் சார் அப்படின்னு சொல்லி யாரோ எதை வச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, அந்த இவர் என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல எங்கெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சோ, எங்க இதெல்லாம் வந்து ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோமோ அந்த வாக்குச்சாவடிகளை மட்டும் நாங்க வந்து தேர்வு செஞ்சிருக்கோம் சார். அப்ப நீங்க வந்து எங்கெல்லாம் தோத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் திரும்ப செக் பண்றீங்க, இதை கணக்குல எடுத்துக்கலாமா சார்? அது வந்து அது எப்படி தம்பி அப்படின்னு போயிட்டாரு அவரு. சூச்சமத்தை கண்டுவிட்டான் ஓடுறா அப்படின்னு சொல்லி. அது முக்கியமா சொல்ற சிம்பிள் லோடிங் மிஷின் ஏதோ ஒன்று இருக்கா சார் இந்த இவிஎம்ல. எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அதை ஃபிட் பண்ணுவாங்களாம். அதில் தான் வந்து முக்கியமா சரி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவரோட கோரிக்கையா இருக்கு அப்படின்றாரு. ஆனா ஓட்ஸ் கவுண்ட் வித்தியாசம் விஎஸ் பாபு அவர்களுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் 2000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குல்ல சார். இப்ப அந்த 2000 வாக்கும் வந்து முக ஸ்டாலின் கிடைச்ச 14 வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடிக்கு 20 ஓட்டுன்னு வச்சா கூட 2800 ஓட்டு வந்துருதுல, ஜெயிச்சிடலாம்ல. திரும்ப ஸ்டாலின் தான் வராரு, நல்லாச்சு. ஓ சிச்சி, நம்ம இப்ப இதுல கிடையாதா, ஆளுங்கட்சி கிடையாதா, நல்ல எதிர்கட்சியா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி பாட்டு டான்ஸ் ஆடினு ஜாலியா வரலாம் போலாம், இதெல்லாம் சேட்டை காட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் நடத்துங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்துட்டு முதல்ல அதிமுகல இருக்கிற பன்னீர்செல்வத்தை வந்துட்டு சிஎம் ஆகிறதுக்கு பிளான் போடுங்க, அப்புறம் திரும்ப சிஎம் ஆக பிளான் போடுங்க, அதுக்கப்புறமா வந்து 60 நாள்ல இந்த ஆட்சி கலைஞ்சு போயிடுன்னு சொல்லுங்க, அப்புறம் 6 மாசத்துல கலைஞ்சு போயிடுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க, உங்ககிட்ட எம்பிஏ இல்லைன்னு சொல்லுங்க. நீ வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி தாவேக்கா கொடுக்கும். ஏன்னா மக்களுக்கு இங்க தாவேக்கா ஜெயிக்கிறதாவோ விஜய் ஜெயிக்கிறதாவோ பார்க்கவே இல்லை. எங்க யாருக்குமே உங்களை பிடிக்கல. நீங்க 2 கட்சியை தாண்டி வேற யாரு வந்தாலும் நாங்க அவங்கள ஜெயிக்க வச்சுட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கனவுல தான் இப்ப நிறைய பேர் வந்து அரசியலுக்கே வராங்க, புரியுதா? அதனால வந்து சும்மா கிடையாது. அதனால நீ என்ன வேணா பண்ணு ராஜா, யூ ஆர் நாட் கம்மிங் பேக். இந்த மக்கள் இருக்காங்களா, பொதுமக்களும் தாவேக்காக ஓட்டு போட்டவங்களும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க, அவங்க எல்லாம் இந்த திமுகவை பார்த்து ஜாலியா சிரிக்கிறாங்க. நல்லா கதறான்ப்பா இவன், குட்டிக்காரனும் போடுறாங்கப்பா. ஆனாலும் இவன் 31ல இல்ல, 36ல இல்ல, 41ல இல்ல, 51ல இல்ல, இவன் திரும்ப கடைசி வரைக்கும் வரவே மாட்டான் அப்படின்னு மக்கள் ஜாலியா இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து ஃபன் பண்றாங்க. அதை நான் என்ஜாய் பண்றேன். கண்டிப்பா தமிழ்நாடு பீப்புளும் பயங்கர ஹாப்பியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். வேற மெட்ரோ ஸ்டேஷன் போயிருக்காரு சார், நந்தனம் மெட்ரோக்கு விசிட் பண்ண போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அரசனர் தோட்டம்லேருந்து நந்தனம் மெட்ரோக்கு எல்லாரும் பயணிகளோட சேர்ந்து பயணம் பண்ணாத விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஒரு அம்மாலாம் வந்து அவர் தோல்ல சாஞ்சாங்க, கூட இருக்கவங்க அப்படிலாம் பண்ணாதீங்க கேட்குறா. அவர் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. அவர் மாற்றுத்திறனாளி பக்கத்துல இருந்தாரு, அவர்கிட்ட பேசியிருந்தாரு. ஹோல்சம் வீடியோவா இருந்துச்சு இன்னைக்கு பாக்குறதுக்கு. மேபி அபிஷியல் TNTIPRல வரும். அதுக்கு எதனா ஒண்ணு சொல்லுங்க. இதற்கு முன்னாடியே நாங்கள் செய்தது என்ன தெரியுமா, அதாவது டெய்லி உட்காரணும், விஜய் அவர்கள் என்ன பண்றாரோ அதை பார்த்துட்டு இதுக்கு என்னடா பண்றது, அதாவது சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல வரும் முன்னாடி, குட் பேட், ரிச் புவர், கரெக்ட் இன்கரெக்ட், இப்படி எதனா ஒன்று எழுதிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டிவிகே டிஎம்கே, விஜய் ஸ்டாலின், நாங்கள் வந்து 2026, நாங்கள் வந்து 2025, நீங்கள் இது பண்ணீங்க, நாங்கள் அது பண்ணோம், இது எதனா ஒன்று சொல்லணும், எதையாவது ஒன்று பேசிட்டே இருக்கணும். நல்லா சார், ரீசெண்டா கேரளா சிஎம் அவர்கள் வந்து தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு சார். என்ன அப்படின்னா, அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மினரல் ரிசோர்சஸ்லாம் வந்து வேறு மாநிலங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு டெம்பரவரி பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த சிமெண்ட், ஜல்லி, எம்சென்ட் இந்த மாதிரி போன விஷயங்கள்லாம் தட்டுப்பாடுல இருக்கு.
ஸோ அதை அவங்களுக்கு சப்ளை பண்ணனா இங்கே வந்து தட்டுப்பாடு அதிகமாகிடும் அப்படிங்கிறதுனால ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா 3 மாநிலத்துக்கும் வந்து டெம்பரவரி பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதில் கேரளா சிஎம் அவங்க மட்டும் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்காங்க, வரது எல்லாமே வந்து கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரி இது வழியாக தான் வருது எங்களுக்கு வரது. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டெம்பரரி பேனை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேரளா சிஎம் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க சார் தமிழ்நாடு சிஎம்க்கு. இந்த மாதிரி இந்த டெம்பரரி பேனை மட்டும் கொஞ்சம் எடுத்தாங்க. இப்போ வந்துட்டு இவங்க வந்து அவங்க காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ், இவங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு இது பண்றாங்களா, இதை செய்யக்கூடாது, இதை செய்வதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது, இது எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப இங்க இருந்து ஒரு கோஷத்தை போடணும், அதுக்கு எதனா ஒரு குரல் கொடுக்கணும். இதே காங்கிரஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா அது வேற. இப்ப காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிட்டாங்க, அப்ப காங்கிரஸ் எதிர்க்கிறதா நம்மளுடைய வேலை அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் அரசியல் பண்ணணும். இப்ப இதுல இந்த மாதிரி எதனா ஒரு ஜோக் வந்து டிஎம்கே ஒரு சைடு பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் காங்கிரஸோட எந்தெந்த இடங்களில் கை கோர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல கை கோர்க்கும் தாவேகா, நல்லாவே தெரியுது. எந்தெந்த இடங்கள்ல அவங்களுடைய கோரிக்கைகளை எடுக்கக்கூடாதோ அங்க எடுக்கவும் மாட்டாங்க, அதுவும் நல்லா தெரியும். அதுக்கு நான் சிம்பிளா ஒரு பதில் சொல்றேன். இந்த மேகேதாட்டு மேட்டர்ல வந்துட்டு இவங்க வந்து மேகேதாட்டு டேம் கட்ட போறாங்க, இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறது இந்த தாவேகா அரசு, பாஜகவுக்கு விலை போய் விட்டதா, வாயை மூடிக்கொண்டிருக்கிறார் இந்த முதல்வர், கத்திட்டு இருப்பாங்க இவங்க. இந்த பைத்தியக்காரனுங்க எதனா ஒண்ணு கத்திக்கிட்டு சும்மா கூச்சல் போட்டுக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம எதனா ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணியே ஆகணும். சார் அவர் என்ன சார் போட்டிருக்காரு, சட்டை போட்டிருக்காரு, எதற்கு சட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு முதல்வர்? அவர்னால் வந்து ஒரு அரக்கை சட்டையை போட்டு வர முடியாதா சார்? அவர் பேண்ட் போட்டுருக்காரு, ஏன் முதல்வர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு விட்டு வரக்கூடாதா சார்? அவர் தலை சீவி இருக்காரு, ஏன் ரைட் சைடு வகுடு எடுத்து சீவக்கூடாதா? எதனா ஒண்ணு பேசணும். பேசலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அரசியல் பண்ணணும் ஆயிடும்னு சொல்லிட்டு இந்த மேகேதாட்டு மேட்டர்ல சும்மா எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு இதை பத்தி பேசும்போது ஏற்கனவே இவங்க சொல்லியிருந்தாங்க, அமைச்சர் பாருங்க அங்க இருந்து வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து முடியாதுன்னு சொல்லி சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றாரு, கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாடு கிட்ட இருந்து அப்படின்னு. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டிய நிலைமையில இந்த முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் முதலமைச்சர் ட்வீட்டும் போட்டார். ரைட்டுங்களா? இதை என்ன செய்ய போகிறது தமிழக அரசு, அவ்வளவுதான், உங்களை என்ன பண்றாங்க பாருங்க, அப்படி பாருங்க இப்படி பாருங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காங்கிரஸ் உடைய எம்பியாக இருக்கக்கூடிய சுதா அப்படிங்கிறவங்க, சுதா, அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு 4-5 விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. அப்ப அதை அவங்க கேட்கும் போது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது, நீர் துறையை சம்பந்தப்பட்டது நிறைய கேட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த மேகேதாட்டு மேட்டர்ல வந்து என்ன ஸ்டாண்டு, என்ன விஷயம்ன்ற மாதிரி அவங்க கேட்டிருந்திருக்காங்க. இந்த மாதிரி வேற சென்ட்ரல் மினிஸ்டர் இப்படி சொல்லியிருந்தனால அது எப்படி தமிழ்நாடு கேட்காம பண்ண முடியும், என்ன 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 இந்த இந்த இடம் என்ன சொல்ல விரும்புது, இதுல அமைச்சர்கிட்ட நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட இருந்து இன்னும் வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. அவங்க ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா, இது வந்துட்டு காவேரி வாட்டர் போர்டு அந்த அத்தாரிட்டி இருக்குது, அந்த சிடபிள்யூஎம்ஏ காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த சிடபிள்யூஎம்ஏ உடைய இதை ஃபாலோ பண்ணி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அதன்படி தான் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்குமே தவிர்த்து அதை மீறி இங்க எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்றாங்க. அப்ப சிடபிள்யூஎம்ஏ உடைய அப்ரூவல் வேணும் அப்படின்னா அந்த சிடபிள்யூஎம்ஏ யார் இருக்கிறா அப்படின்னா டெம்பரரியா ஆட்கள் இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டெம்பரரியா சென்ட்ரல் பாடி வந்துட்டு நீங்க ஸ்டேட் பாடியில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ், தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, புதுச்சேரி ரெப்ரசன்டேட்டிவ், கேரளா ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதுல. அப்போ ஏன்னா வந்து காவேரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், காவேரி வந்து கர்நாடகா தமிழ்நாடு மட்டும் இல்லாம கொஞ்சம் பகுதி புதுச்சேரிக்கும் போகுது, கொஞ்சம் கேரளாவுக்கும் போகுதுங்கிறது தெரியும் நமக்கு. அப்போ இந்த அனைத்து மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்க. அந்த சிடபிள்யூஎம்ஏ உடைய அப்ரூவல் இல்லாம, அந்த போர்டுடைய இது இல்லாம எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, அதை வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதை எங்கேயாவது இவங்க ஒரு நியூஸ்ல ஹெட்லைன்ஸா போட்டு அவ்வளவுதான் சொல்லிவிட்டார், இது எந்த ஒரு இதுவும் கிடையாது என்று, தமிழ்நாடுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கும் விஷயமாக அமைந்துள்ளது அப்படின்னு யாராவது நீ காலையில இருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 4-5 மணி நேரம் அதை பத்தி கதறி எங்கேயாவது பாத்தீங்க என்ன பேசுவாங்க? ஆனா அதே 2 நாளுக்கு முன்னாடி அங்க ஆப்போசிட்ல சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி வந்து கர்நாடகா இந்த மாதிரி தமிழ்நாடு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்ட உடனே ஹெட்லைன்ஸ் ஃபுல்லா அன்னைக்கு 6 நாள் இல்ல 1 நாள் ஃபுல்லா அதுதான் பேச்சு, அதுதான் டாபிக், அதுதான் எல்லா இடத்துல இன்டர்வியூ, அதுதான் எல்லா இடத்துல இது. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒருவர் ஒரு ரொம்ப சிம்பிளுங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க இப்ப அந்த பார்லிமெண்ட்டை விட்டுருங்க, இப்ப நம்ம சட்டசபை எடுத்துக்கோங்க. நம்ம சட்டசபையில வந்து இப்ப ஆளுங்கட்சியாக வந்துட்டு ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப நம்ம புஷி ஆனந்த் அவர்கள்னே வச்சுக்கோங்களேன். ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு நின்று இந்த இடத்துல ஒண்ணு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த இடத்தில் இப்படி ஒன்று செய்வதற்கான அவசியமே கிடையாது,
எதிர்க்கட்சிகளிடமோ இல்ல இங்க இருக்கும் அனைவரிடமோ வந்து கேட்டு விட்டுதான் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாங்கள் நினைத்தால் எந்த சட்டத்தை வேண்டுமானால் எப்பொழுது வேண்டுமானாலும் கொண்டு வர முடியும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சும்மா சொல்றாருன்னு வச்சுப்போமே, அது நடந்துருமா? அவ்வளவுதான் சொல்லிவிட்டார், போய்விட்டது, அவ்வளவுதான் தமிழ்நாடு எங்கேயோ நடக்க பேச முடியுமா? சட்ட விதிப்படி என்ன நடக்குமோ அதுதானே நடக்கும். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, கண்டிப்பா. காவேரி வாட்டர் போர்டு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது உங்களுக்கு. இப்ப அவ்வளவு கைட்லைன்ஸ்ல இருந்து அவ்வளவு செட்டப் ஒண்ணு இருக்குது. அதை மீறி அவனுங்களால அங்க கட்ட முடியாது. அத கட்ட விட மாட்டாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் நாங்க போறோம். என்னங்க கட்டுறீங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு சும்மா போய் கட்டுறேங்கிறீங்க. என்ன நீங்க? அப்படின்ட்டு இந்த சிஎம் போய் பேச போறேன்னு சொல்றாரு. இதை விட்டுட்டு இவங்க கட்டி விடுவார்கள், போய்விட்டது, தமிழ்நாட்டின் மானமே போய்விடும், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீர் வராது, விவசாயிகளை வஞ்சிக்கிறதா இந்த தாவேக அரசு, ஐயோ வாருங்கள் போராடுவோம். இதத்தான் நீ இந்த டெம்ப்ளேட் அரசியல தான் இந்த காவேரிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுதான் நான் வாங்கி தரேன்னு நீ சொல்றதும், நீ தான் வாங்கி தருவேன்னு நீ சொல்றதும், 2 பேரும் மாத்தி மாத்தி இந்த டெம்ப்ளேட் அரசியலை பண்ணி 10 பைசா பிரயோஜனம் இல்லாம வெறும் லீகல் கிரவுண்ட்ஸ்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்க என்ன நடக்குமோ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன சொல்லுவாரோ, என்ன நடக்குமோ அதுலதான் கடைசி வரைக்கும் இந்த விஷயங்கள் நடந்திருக்கே தவிர, நீங்க இந்த வாய்ஸ் சவடால் விடுறதுலயோ சும்மா மைக்க பிடிச்சி ஆஹா ஓஹோன்னு கலந்து விடுறதுலயோ எதுவும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், இதை வச்சு அரசியல் பண்ணி டெம்ப்ளேட் அரசியல் பண்ணனாலதானே உங்களை இன்னைக்கு வீட்டுல உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு எதுக்கு திரும்பவும் இங்க வந்து மறுபடியும் இந்த டெம்ப்ளேட் அரசியல், இந்த காவேரியை வச்சு சும்மா ஒரு 4 நாள் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த தாவேக அரசு தோத்து விட்டது, இந்த தாவேக அரசு வந்து செயலில் இருந்து விட்டது, அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அதை வச்சு எதனா உனக்கு என்னங்க எவ்வளவு நாளுங்க இதே அரசியலை பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ்? வாட் இஸ் த பிளடி யூஸ் ஆஃப் திஸ்? யூ ஆர் வேஸ்டிங் எவ்ரிபடிஸ் டைம். You are wasting literally everybody's time. You are wasting my time. You are wasting your own time. You are wasting the people's time. இத நம்பி இந்த ஊப்பிங்க ஒரு 10 பேர், பாடுறா இங்க பாடுறா தாவேக்கா வந்து இந்த மாதிரி அமைதியா இருக்கடா, போடுறா என்னங்க இந்த தாவேக்கா அரசு ஏங்க அமைதியா இருக்குது? ஓ பாஜக கிட்ட நீங்க வந்துட்டு போய் அடங்கிட்டீங்களா? ஆமா இவங்க அப்படிதானே அப்படி இந்த நக்கலா எல்லாம் தெரிஞ்ச பருப்பு மாதிரி அப்படியே ஒரு பெரிய கடஞ்செடுத்து அப்படியே முத்துக்கள் இதுங்களாம், அப்படியே புத்திசாலிங்க. பின்னாடி பெரியார் புக்கையும் கால் மார்க்ஸ் லெனின் புக்கையும் வச்சுட்டு பைத்தியம் மாதிரி வளர்றது. அதுல ஒரு புக்கையாவது எடுத்து படிக்கிறதும் கிடையாது. புக்கை மட்டும் ஷெல்ஃப்ல வச்சு போட்டோ போஸ்க்கு மாதிரி மாப்பிள ஃப்ரேம் எப்படி இருக்கு, நம்மள ரொம்ப படிச்சவங்க மாதிரி காட்டும்ல, அப்ப பேசுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது அறிவுன்றது ஒண்ணு வேணாம். ஒரு கட்சிக்காக முட்டு கொடுக்கலாம், அதுக்கு கொஞ்சமாவது லீகல் கிரவுண்ட்ஸ் என்ன நடக்குது, ரியாலிட்டி நடக்குதுங்கிறத பாருங்கடா, படிங்கடா. நான் கேட்கறதே கிடையாது. தான் பெரிய மேதை மாதிரி இந்த திமுகவை சப்போர்ட் பண்றவங்களும் சரி, திமுக பேசுறவங்களும் சரி, அந்த ரீல்ஸை பார்த்து உடனே ஷேர் பண்றது, உடனே லைக்க போட்டு ரீபோஸ்ட் பண்ற பைத்தியங்க வரைக்கும் எல்லாமே முட்டாளுங்க, சுத்த முட்டாளுங்க இதுங்க, முட்டாள் கும்பலுங்க இதுங்க. இப்ப இன்னொரு மேட்டர் நடந்துச்சு பூழி, அது நீங்க கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த இது பாத்தீங்களா, அதாவது வந்து கோட்டா மேட்டர் பாத்தீங்களா? ஆமா சார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி மருத்துவ பணியிடங்கள் 151 பணியிடங்களை வந்து ஒன்றிய அரசுக்கு தாரா வாத்துருச்சு அந்த தாவேக அரசு. ஏன் வந்து வழக்கறிஞர்கள்லாம் சரியா வாதாடல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன் வச்சு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாரு சார். அதுக்கு ட்வீட்லாம் ரிப்ளைல போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி என்ன ஏதுங்க அது பாத்தீங்களா நீங்க? எதுவும் அதுல என்ன பார்த்தேன் சார். இந்த மாதிரி 2024 இவ்வளவு சீட் ஒதுக்கிட்டாங்களாமா இதுக்கு முன்னாடி? இதே திமுக ஆட்சி காலத்துல வந்து 2024 வந்து 119 இடங்கள் வந்து ஏஐக்கு போச்சு. அதே மாதிரி 2025 வந்து 145, 2026 151. இந்த மாதிரி இத்தனை இடங்கள் வந்து வருஷத்துல வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு சார். சரி, இப்ப இந்த கோட்டா இதுல வந்துட்டு 151 இடங்களை கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன வந்து பண்ணுது, இந்த தாவேக்கா தாரை வாத்து இருக்குது அது இதுன்னு இந்த கதையில விடுறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இது என்னன்னா சிம்பிள். ஒரு 151 வேக்கண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ். இதை வந்துட்டு ஒரிஜினலி ரிசர்வ் பண்றது யாருக்கு அப்படின்னா, இன் சர்வீஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு தமிழ்நாடுல ரிசர்வ் பண்ணி வைக்கிற சீட்ல இருந்து ஒதுக்கப்படுறது கோட்டா. டோட்டலா ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல தான் ஜோக்கே இருக்கு. இவங்க எப்படி இதுல ஏமாத்திருக்கானுங்கன்னு திமுக சொல்றேன் கேளுங்க. டோட்டலா ஒரு நம்பர் ஆஃப் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு, அதாவது இப்ப கொடுத்துருக்கிற இந்த ஜட்மெண்ட்லயே 50% வந்துட்டு நீங்க முதல்ல வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பிறகு நீங்க வந்து மிச்சத்தை என்னவோ அதுல இருந்து பார்த்து கொடுக்கலாங்கிறது தான் வந்து இதுல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். சோ அதையும் தாண்டி கம்மியான நம்பர்ஸ் தான் முதல்ல இவங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இதுல என்ன ஜோக்கு அப்படின்னா, இப்ப 151 சீட் இவங்க கொடுத்தாங்க. நான் சொன்னேன் உங்ககிட்ட,
இதுல என்ன ஜோக்கு அப்படின்னா 2024ல இதுக்கு முன்னாடி இவங்களுடைய அரசு காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த அந்த டேட்டா படியே நீங்க சொன்னது அதே தான் சேம். 2024ல இவங்க கொடுத்த சீட்டுகளுடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 119. 2025ல இவங்களுடைய ஆட்சி காலத்துல இவங்க கொடுத்தது 145. 2026ல இப்ப கொடுக்கப்படுறது 151. ஒரு 6 சீட்டு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதிகமா இவங்க கொடுத்துருக்காங்களா? அதானே பிரச்சனை. போன தடவை நான் 145 தான்டா கொடுத்தேன். ஆமா, அதான் அதையே சொல்லல. டிஃபரன்ஸ். சரி, இப்ப நீங்க என்னப்பா கொடுத்தீங்க? நாங்க போன வருஷம் 145 கொடுத்தோம். சரி, ரைட். இப்போ இந்த 145க்கும் 151க்கும் நடுவுல எத்தனை நம்பர் எக்ஸ்ட்ராவா வந்திருக்குது பூவழி? இப்ப கணக்கு கரெக்டா போடுங்க. 6 சீட் இப்ப 6 அதிகமா 6 கொடுத்துருக்காங்க ஆல் இந்தியா கோட்டால. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க 145 சீட்டு கொடுக்கும்போது டோட்டலா இருந்த மொத்த சீட்டுகளே வருஷம் ஏறிக்கிட்டே போகுது. போன வருஷம் எம்பிபிஎஸ் இது அதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து 422 சீட் இருந்திருக்குது. அதுல 145 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா ஏஐக்யூக்கு போயிருக்குது. இப்போ 430 சீட்டு ஆயிருக்குது இந்த வருஷம். அந்த ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த சீட்டு. அதாவது 8 சீட் அதிகமா இருக்குது. 6 சீட் அதிகமா கொடுத்திருக்காங்க. 151 6 அதிகமா இருக்கு. ஒண்ணுமே பேராத விஷயத்த ஒரு ட்விட் போட்டு பெருசு பண்ணி டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ஸ்ல போட்டு தாரை வார்க்கப்பட்டதா தாவேக அரசுன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இதை மாத்தி இது வந்து இந்த இது வந்து வேலை நான் ஏதோ அப்படிங்கிற சும்மா மாதிரி இந்த 422 430 இந்த கதையெல்லாம் நான் சொல்லலைங்க. த ஹிந்துல இருக்கிற ஆர்டிக்கல் அதை வேணா நான் ஸ்கிரீன்ல இப்ப போட்டு காட்ட சொல்றேன், பாத்துக்குங்க. அதுலயே சொல்லிது தெளிவாக. போன முறை 422 இருந்தது, இந்த முறை 430 இருந்தது. எல்லாத்துக்கும் டேட்டா இருக்குது. டேட்டா இல்லாம சும்மா என்ன பேசுறது? சன் நியூஸ் இந்த தாண்டா நமக்கு டேட்டா. என்னங்க நடக்குது இந்த தாவேக அரசுன? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னது இது? ஒண்ணுமே சரி இல்ல. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில என்னென்னலாம் அப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு பேமெண்ட்லாம் வந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேசுவோம். பொழந்துருவேன். நாட்டுல பல பிரச்சனை இருக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா உருப்படியா ஒழுங்கா ஒரு எதிர்கட்சியா எதுனா ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னா சும்மா எதிர்ப்பு அரசியல். எதிர்க்கட்சி என்ன சார்? எதிர்த்துனே இருக்கணும் எல்லாத்துக்கும். அதுக்கு பேர் தான் எதிர்கட்சி. யாரையா உங்களுக்கு சொன்னா? யார் சொன்னா? எனக்கு புரியல. எதிர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க எதிர்கட்சி. ஆனா ஒரு எதிர்கட்சியுடைய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஒரு உண்மையான எதிர்கட்சி என்ன செய்யணும்னா ஆளுங்கட்சிக்கு அவங்களுடைய அறிவுரையை கொடுக்கணும், அவங்களுடைய உதவியை செய்யணும். அடுத்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாடு முன்னேறுவதற்கு இந்த ஆட்சி செய்யும் அரசுக்கு, இந்த கட்சிக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை செய்வோம். இந்த அரசோடு ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்பட்டு அவர்கள் தவறுகள் செய்யும்போது அதை சுட்டிக்காட்டி அவர்கள் சரியான பாதையில் செல்வதற்கு நாங்கள் உதவியாக இருப்போம். இதுதான் எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சினா என்ன நீங்க இது பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா சும்மா படம் காட்டுறதுக்கு பேர் தான் எதிர்க்கட்சியா? யார் சொல்லி கொடுத்தா இவருக்கு இதெல்லாம்? இவங்களுக்கு இந்த கட்சிக்கு யார் இந்த 59 எம்எல்ஏக்கு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? வீட்டுல ஒருத்தர் உட்காந்துட்டு குளத்தூர்ல அவர் தான் இதெல்லாம் கைட் பண்ணிட்டு இருக்கிறாரா? அவருக்கே எதுவும் தெரியாதனாலதான் வீட்டுல உட்காந்துருக்கிறாரு. இவங்க அவர் பேச்ச கேட்டா பண்ணிக்கிறாங்க இதெல்லாம். இவங்க கட்சியை இப்படி பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க சார். என்ன அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கிறத விட திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது பயங்கர டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். திமுக லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்களுக்கு அவங்க அட்வொகேட் விங்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐயோயோ அப்படி இப்படின்னு ஒரு கிளப்பி உனக்கு கொடுத்து வச்சுக்கிற பில்டப்பு. சரிப்பா உன் லீகல் விங் ஸ்ட்ராங்னே கூட வச்சுக்கங்க. அந்த லீகல் விங்ல இருந்து ஒரு 4 எழுத்து எழுதியாவது கொடுங்க இந்த ரீல்ஸ் போடுற ஜென்சி டிஎம்கேக்கும் இந்த கொத்தூஸ் கும்பலுக்கும். என்னன்னே தெரியாம பேசுறானுங்க. என்ன இப்ப ஒரு விஷயம் நியூஸ்ல வந்த உடனே 5வது நிமிஷம் ரீல் போட்டா நீ புத்திசாலியா? இல்ல கரெக்டா எல்லாத்தையும் படிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ரீல்ஸ் போட்டா நீ புத்திசாலியா? சார் 1/2 மணி நேரம் கழிச்சு ஸ்கிரிப்ட் எடுத்து எல்லா டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து பேசினா கூட தவறு யார் மேல இருக்கு என்ன ஏதுன்னு தெளிவா தெரிஞ்சிடல. அதுக்கப்புறம் பேசி ஒன்று பிரயோஜனமும் இல்லைல்ல. கிடைக்கிறத பேசுறதுதான். 1/2 மணி நேரம்லாம் தேவையே கிடையாது. சன் நியூஸ் என்னங்க நடக்குதுங்க? சன் நியூஸ்ல நான் பார்த்துட்டேன். என்ன பண்றீங்க நீங்க? அவ்வளவுதான். நாம எப்படி இது மூவ் ஆன் பண்ணிடலாம் சார். ஓரமா நவுத்தி வச்சிடலாம் சார். அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம் சார். சார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்காங்கல்ல சார், அவர் மேல வந்து அவர் மேல அவதூறா? அவர் பேசுறதெல்லாம் அவதூறுன்னு சொல்லுங்க. அவர் மேல அவதூறா? அது என்னது? எனக்கு புரியல. அவரை பத்தி பேசுறவங்க கொஞ்சம்
இல்ல சார், கொஞ்சம் சீரியஸான விஷயம் சார் இது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் மீது வந்து தரக்குறைவா அவதூறு பேசின 2 யூடியூபர் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் வந்து மதுரை கிளையில வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அப்ப வந்து ரொம்ப நாளா இந்த கேஸ் வந்து யாருமே எடுக்காததுனால ஜட்ஜ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல்வர் அவர் மேல அவதூறு பரப்பும்போதும் சரி, ரமேஷ் அவர்கள் அவர் மீது 100 கோடி பழனி இஷ்யூ போட்டாங்கல்ல சார், அப்பயும் சரி உடனடியா காவல்துறை வந்து யார் பேசினாங்களோ அவங்க கைது பண்ணாங்கல்ல, அதே மாதிரி மார்க்கெண்டியன் எம்எல்ஏவை கைது பண்ணாங்கல்ல, ஏன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் மேல அவதூறு பரப்புனால வந்து காவல்துறை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, பாரபட்சம் பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் சீமான் வந்து எம்எல்ஏவா ஜெயிக்கலனாலும் இல்ல தோத்தாலும் அவர் வந்து தவிர்க்க முடியாத தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய தலைவர். அவர் மீது அவதூறு பரப்புறாங்க, இல்ல அவரை தரைக்குறைவா பேசுறாங்க அப்படின்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 யூடியூபர்ஸ் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார், சைபர் கிரைம்ல இருந்து. இல்ல அவதூறு பேசுனாங்க, அசிங்கமான பேச்செல்லாம் பேசுனாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அவங்க மேல வந்து வழக்கு தொடுக்கணும். அது வந்துட்டு காவல்துறை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் யார் மீதும் ஒரு டிஃபமேஷன் சூட்டுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அவதூறு வழக்குன்னா அதெல்லாம் எடுத்து ஒரு கோர்ட்ல கேஸா நடத்தி அதெல்லாம் பண்ணணுங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. பட் நடுவில் ஏதோ ஒன்று சொன்னீங்க, சீமானவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சீமானவர்கள் தோக்குறாரு, தோத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது அப்படி சொல்லுங்க. அது என்ன ஜெயிச்சாலும்? ஆமா, அந்த பேச்சே அவருக்கு அது இல்ல பிடிக்கல. சார், நான் சொல்ல சார், ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க இப்படி. சரி, நான் ஜட்ஜை மதிக்கிறேன். பட் என்னுடைய கருத்துல வந்து நான் என்னைக்குமே சீமானவர்களை தரக்குறைவா பேச மாட்டேன். அவர்கள் ஜெயிச்சாலோ தோத்தாலோ, ஜெயிச்சாலும் தோத்தாலும், ஏன்னா அந்த வெற்றி அந்த வார்த்தையே அவருக்கு பிடிக்காது. நான் அதனால அவரை பத்தி பேசும்போது அதை நான் பயன்படுத்தவே மாட்டேன் என்னைக்குமே. அது போல ஒரு கேவலமான அரசியலை நான் என்றுமே செய்யவே மாட்டேன் என்பதை நான் அவருக்கு கூறியுள்ளேன். டிஎம்கே எப்படி வந்து இந்த சன் நியூஸ்ல வந்து பேசுறாங்கல்ல, இந்த மாதிரி மருத்துவ பணியிடங்கள்லாம் வந்து இது பண்றேன் அதை பண்றேன், அந்த மாதிரி தயாநிதி மாறன் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பேன் நீட்டுக்காக பேசியிருக்காரு சார். அதை பேன் பண்ணுங்க, இதை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வரலாம் பேசியிருக்காரு. உடனே அதுக்கு அடுத்து பேசக்கூடிய ஆந்திர பிரதேஷ் எம்பி லாவு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு அவர் பேரு சார், அவர் வந்து அடுத்து எழுந்து பேசுறாரு, யூ வாண்ட் டு பேன் எவ்ரிதிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் அங்க பண்றதுனால தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாடை சூஸ் பண்ணாம எல்லாரும் ஆந்திராக்கு வராங்க, ப்ளீஸ் கீப் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார். Want our young children. Thank you, sir. Let's ban me. You want to ban everything in Tamil Nadu. That is the reason why we are getting all the industry from Tamil Nadu to Andhra Pradesh. Keep doing that. Thank you. இதுல இருந்தே தெரியுது டிஎம்கே வந்து இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காங்கன்னா அந்த ஒரு எம்பியே பார்லிமெண்ட்ல சொல்றாரு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதை சொல்லி வேற எல்லாம் சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. இதை 2 விதமா நான் பார்க்குறேன். ஒன்று வந்து எதையெல்லாம் எதிர்க்கணுமோ அதை எதிர்த்து தான் ஆகணும் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே மாற்றுக்கருத்து இல்லாத ஒரு விஷயம். நீ வந்துட்டு இந்தியில தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி சொல்லலை. பட் ஒரு அப்படித்தானே சொல்றாங்க திமுக காரனா, அப்படிதானே நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு திமுக காரன் நினைச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்றேன், மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்கும்போது ஹிந்தியில நம்மளை பேச சொல்றதுக்கு அவன் யாருங்க? அவன் எப்பங்க உங்களை ஹிந்தியில பேச சொன்னான்? ஆமா, எப்ப சொன்னான்? எப்ப சொன்னானா? ஏங்க எப்பயா சொன்னாங்க? சொல்லலையா? அப்படி இதை வச்சுதானே நம்ம இத்தனை நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி விடு, அவன் சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம அதை சொல்லுவோம். நம்மளை ஹிந்தியில பேசிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறதுக்கு அவன் யாருங்க சார்? எஜுகேஷன் பாலிசியில வந்து ஹிந்திங்கிறது ஒரு லாங்குவேஜா இருக்கணும்னு, அதுக்கு பேர் தான் ஹிந்தியில பேசணும்னு சொல்றது. ஹிந்தி திணிப்புன்னு சொல்லலாம். நம்மளை ஹிந்தியில பேசணும்னு சொல்றதுக்கு அவன் யாருங்க? அவங்க லைன்ஸ் எல்லாம் பாருங்க, ரைட்டா? சோ நான் என்ன சொல்றேன், எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்ப்பது சரி, ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணணும், அதை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணணும், அதை வச்சே நம்ம தாண்டா இந்த இந்தியை எதிர்க்கிறதுக்கும் தமிழை காக்குறதுக்கும் பிறந்த ஒரு மிகப்பெரிய இந்த கால பாரதியார், இந்த நூற்றாண்டின் திருவள்ளுவரே நம்ம தாண்டா அப்படின்னு சொல்லி உதயநிதி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே, அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொன்னு, அவர் சொன்னதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க, ஆந்திரா, இப்போ இவர் ஆந்திரா, இவருக்கு நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து சும்மா எல்லாத்துக்கும் எதனா ஒன்று எதிர்த்துக்கிட்டே இருக்கும், இது வேணாங்கும் அது வேணாங்கும், இது என்ன இது அதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. சரி, தமிழ்நாடு
ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்குது. we will not accept if you impose something in us. நீ தமிழ கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறியா? இல்ல. அப்ப ஹிந்திய நான் கத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ ஏன் சொல்ல வர? எனி லாங்குவேஜ்ன்னு சொல்லு. அது என்னோட செகண்ட் லாங்குவேஜா, தேர்ட் லாங்குவேஜா நான் எத வேணா வச்சுக்கிட்டு போறேன். ஓகே. ஆனா நீ தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தி தான் இருக்கணும்னு நீ சொன்ன அப்படின்னா தட் இஸ் அவர் ப்ராப்ளம்ங்கிறது தான் வந்துட்டு இங்க ஒரு விஷயம். ரைட்டா? சோ அந்த மாதிரி விஷயங்கள எதிர்த்து தான் ஆக வேண்டும். அது ஒண்ணு. இவரு ஆந்திர பிரதேச ஆளு சொல்றதுல ஒரு விஷயத்த நான் வந்து ஒப்புக்கொள்றேன். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இந்த மாதிரி விஷயங்கள பேன்னு சொன்னனால பாஜக காண்டாச்சுங்கிறத தவிர்த்து, வேற சில விஷயங்கள்லாம் சும்மா அரசியல் பண்றோங்கிற பேர்ல வந்து பில்டப் பண்ணுவாங்கல்ல, பில்டப் அரசியல். அதாவது வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு நம்ம தான் இங்க ஒரே ஒரு ஆளு. ஆக நம்ம இல்லடா, பாஜக என்னைக்கோ உள்ள வந்திருக்கும். நம்மனால தான் பாஜக இன்னைக்கு வரைக்கும் வெளிய இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த பில்டப் பண்ணி இந்த அந்த பேப்பரை கொளுத்தி எரிக்கிற மாதிரி ஒரு சீனை போடுறது, இந்த மாதிரி பில்டப் அரசியல் பண்ணுவாங்கல்ல. இன்னுமே அந்த இமேஜ்லாம் வைரலா பரவிக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு கொளுத்துனாரு பாரு எங்க தலைவர் கருப்பு சட்டைய போட்டுக்கிட்டு வந்து அந்த பேப்பர அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப் பண்ணுவாங்க இவங்க. இந்த 5 வருஷம் நீ பொருடிக்கண்ணா. இது எங்கெங்க எதுல நம்ம வந்து குரல் கொடுத்து எதிர்த்து பேச வேண்டியுமோ, அதில் மட்டும் குரல் கொடுத்து எதிர்த்து பேசி, எல்லாத்துலயும் பாஜக அப்படின்ற ஒரு கட்சி மத்திய அரசுல இருக்கும்போது எதை கொண்டு வந்தாலும் நான் எதிர்ப்பேன்ற அந்த கண்மூடித்தனமான எதிர்ப்பை செய்யாத ஒரு கட்சி. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. பேசிக்கலி எ பேலன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பக்கம் சாஞ்சு கண்மூடித்தனமா நான் எல்லாத்தையும் எதிர்ப்பேங்கிறத தாண்டி, இந்த மக்களின் நலனுக்காக எதை எதிர்க்கணும், எதை ஒப்புக்கொள்ளணுங்கிற அந்த பேலன்ஸோட ஒரு அரசியல் நடக்கும்ல இப்ப இந்த ஒரு 5 வருஷத்துல. அதுவும் 2029 எம்பிக்கள்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு 5 வருஷம் நடக்கும்ல. நீ அப்ப பாரு ராஜா. இதே மாதிரி உள்ள போய் அப்ப பாரு ராஜான்னா நான் சும்மா இது ராஜா கண்ணா அந்த ராஜா சொல்றேன். அப்ப பாரு ராஜா. ஆ நீ என்ன மாரி அரசியல் நீ பண்றன்னு. அதுதான் நான் சொல்றேன். சோ அதனால வந்துட்டு தட் வில் சேஞ்ச் இன் தமிழ்நாடு. அது ஆல்ரெடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கவர்னர்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர்னா சும்மா அவங்கள கண்டமேனிக்கு எதிர்க்கணுங்கிறத தாண்டி, வி வில் பி ஹேண்ட்லிங் போத் ஹேண்ட் இன் ஹேண்ட்ங்கிற ஒரு அரசியல தாவேகா பண்ணுது. தட் வில் ஆல்வேஸ் பி த ரைட் வே டூ அப்ரோச்ங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆகஸ்ட் 3 வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ண போறாங்க சார். அதுல வந்து முக்கியமா வந்து சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர போறதா ஆய்வு அ கூட்டுறவுத்துறை ஆய்வுல வந்து முதல்வர் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க சார். இந்த ரேஷன் கார்டு இல்லாத குடும்பத்துக்குலாம் ரேஷன் குடுக்கறது, அதே மாரி கூட்டுறவுல வந்து பயிர்க்கடன், நகைக்கடன் இவ்வளோ குடுப்பாங்கல்ல சார். அப்படி குடுக்கும்போது சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலியமா சுயக்குழு உதவி பெறும் பெண்கள், அதுவும் இல்லாம நலிவடைந்தவர்கள், பெண்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெண்கள் ஏதாவது ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னாங்கன்னா, அவங்க தொழில் தொடங்கணும்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட 7,000 கோடி இந்த பட்ஜெட்ல வந்து அதுக்கு ஒதுக்கப்படுறதா ஆய்வுல பேசியிருக்கிறதா சில தகவல்லாம் வருது சார். சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வரப்போறது அப்படிங்கிறது வந்து தெரியுது சார். இந்த திட்டமும் நம்ம ஆட்சி காலத்துல தான் வந்துச்சு. நம்ம தான் கொண்டு வந்தோம். அதுக்கு இவங்க பேர மட்டும் மாத்திட்டாங்கன்னு சொல்லலாமாடா மாப்ள? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த மாரிலாம் உருப்படியா எதுவும் பண்ணல. சரி ரைட். சரி விடு. இத வேணா அவைங்க பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு விட்டுருவான் திமுக காரன்னு மட்டும் நீங்க நினைச்சிராதீங்க. அங்கதான் இருக்குது. அங்கதான் இருக்குது கேமே. இந்த இல்ல சார், 7,000 ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நிதிநிலை அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் முன்னாடி நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசுறத பார்த்தேன். டிஎம்கே சைட் பேசுறவங்க தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இருக்கிற டிவிகே கவர்மெண்ட் பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி இல்ல அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி, சுயக்குழு நடத்துறவங்க, தொழில் முனைவோரா வரப்போறவங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு போன கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த இப்ப டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஈவென்ட் மாதிரி நடத்தி இவ்வளோ பேருக்கு நாங்க வந்து இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இவங்களுக்குலாம் நாங்க தர போறோம். ஸ்டார்ட் அப்க்கு இவ்வளோ ஃபண்டு குடுக்க போறோம். ஆண்டர்பிரினருக்கு இவ்வளோ ஃபண்டு குடுக்க போறோம்னு நிறைய ஈவென்ட்ஸ் பண்ணாங்க தொழில்துறையில. ஆனா இந்த கவர்மெண்ட் அதை பத்திலாம் பேசுவாங்களானே தெரியல. நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஃபண்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிவிகே கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். இல்ல இதுக்கு டிவிகே என்னதான் நல்லது பண்ணாலுங்க எங்களுக்கு பொழப்பு கெட்டு போச்சுல. அப்ப அதை நாங்க எதிர்த்து தானே ஆகணும் இல்லையா? அந்த மோட்டிவோட இதுக்கு எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். நீங்க காத்திருந்து பாருங்க. அதாவது எவ்வளவோ பெண்களுக்கு இன்னுமே நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல
ஒரு கிராமத்துல அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுல இருக்கிற கஷ்டத்துல இருந்து பல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு தாவேக்கா அரசு முக்கியமா 3 விஷயங்கள பண்ணியிருக்குது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து காவல்துறைய பொறுத்தவரைக்கும் வந்துட்டு சிங்கப்பெண் அதிரடி படைய கொண்டு வந்தாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த மாரி ஒரு பெண்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து கிளம்பி அவங்க வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவதற்கு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் சரியா இருக்கணுமோ, அதை சரி செய்வதற்கான வேலைகளை நாம் பார்த்தால் தான் ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு வர முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து 2வது முன்னெடுப்பா சில வாரங்களுக்கு முன்னால எடுத்தாங்க. அடுத்து 3வது திட்டமாக இப்ப இந்த திட்டம் வந்திருக்குது. இதன் மூலமா ஒரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டில் தேர் ஆர் மெனி விமென் ஹூ கேனாட் கோ டூ வொர்க். அவங்களால அந்த ஒரு வொர்க்குக்கான அக்சஸ் கிடையாது. தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து பெண்களுக்காக இதுக்கு முன்னாடி ஆட்சி காலங்கள்ல இருந்து இருந்தாலுமே கூட, அது இன்னும் எத்தனை பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. நான் எல்லாத்தையும் இந்த மாரிம்மா கவர்மெண்ட்ல இருந்து டெய்லரிங்க்கு வந்துட்டு இந்த மாரி ஒரு அமௌண்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. நான் ஒரு 50 பேர சூஸ் பண்ணியிருக்கேன். அதுல உன்னையும் பேர்ல சேர்க்கிறேன். நீ ஒழுங்கா அமௌண்ட் வந்த உடனே அதுலருந்து எனக்கு இவ்வளவு குடுத்துறணும். புரியுதா? அப்படிங்கிற மாரி குடுத்துடுற அந்த மாரி கவுன்சிலருங்களும், அந்த மாரி மாவட்ட செயலாளர்களும், எம்.எல்.ஏக்களும் இருந்தனால, இதற்கு முன்னாடி எத்தன பேருக்கு அது போய் ஒழுங்கா சேர்ந்துச்சுங்கிறதுலயே கேள்வி இருக்கு. அதனால இந்த 7,000 கோடி அப்படிங்கிற இந்த பணத்த எவ்வளவு சரியாக, சீராக ஏன்னா 1 இல்ல 2 இல்ல 7,000 கோடி அவ்வளோ செலவு பண்ண போற இடத்துல, இட் ஹாஸ் டூ பி மானிட்டர்ட் ப்ராப்பர்லி. ஏன்னா இது இது எங்க வேணா, எப்படி வேணா வந்துட்டு அது முறைகேடா மாறலாம். அத வந்து சரியான முறையில சரியா எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத நான் இதுலருந்து புரிஞ்சுக்கிறேன். அண்ட் மென் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆண் மகன் வந்து ஒரு ஊர்ல கிராமத்துல இருந்தா கூட அங்கருந்து மலைய கடந்து, கடல கடந்து, ஆத்த கடந்து, எல்லாத்தையும் கடந்து ஏறி எங்கேயோ போய் ஒரு வேன்ல ஏறி, ஒரு போற வர ரோட்ல இருக்கிற லாரியில ஏறி, ஆட்டோல ஏறி எப்படியாவது போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து இன்னைக்கு ஒரு வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துர முடியும். ஆனா இன்னும் எத்தனை பெண்கள்னால தைரியமா யார வேணா ரோட்ல இருக்கிறவன நம்பி, "ஐயா லாரிய நிப்பாட்டுங்க. என்னைய ஏத்திக்கங்க. இந்தா போற வழியில ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி என்னைய இறக்கி விட்டுருங்க." அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெண் இந்த ஊர்ல இருக்கிற எவனாவது ஒருத்தன நம்பி, அவன் பார்க்கறதுக்கு டிப் டாப்பா இருப்பான். அவன் பார்க்கறதுக்கு பஞ்சாபி சிங்கா இருப்பான். அவன் பார்க்கறதுக்கு பான் பராக் போட்டு துப்புற பீகாரியா இருப்பான். அவன் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மதத்த சேர்ந்தவனா இருப்பான். அந்த மதத்துடைய உடையவே அணிஞ்சுகிட்டு இருப்பான். பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் மாரி இருப்பான். பார்க்கறதுக்கு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி மாரி இருப்பான். ஸ்டூடண்ட் மாரி இருப்பான். ஐடி ஆபீஸ் எம்ப்ளாயி மாரி இருப்பான். கவர்ன்மென்ட் சர்வன்ட்ல இருந்து எம்.எல்.ஏல இருந்து மினிஸ்டர் வரைக்கும் அவன் பார்க்க யாரா வேணாலும் இருப்பான். ஆனா அவன் ஒரு ஆம்பளங்கிறனால அவன் மேல எனக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்ற பெண்கள் இன்னும் அதிகமா இருக்கிற காலகட்டத்துல, பெண்கள் வீட்டிலிருந்தே அவங்களுடைய ஒரு ஒரு சின்ன ஆன்டர்பிரனர்ஸா அவங்க வருவதற்குலருந்து ஆரம்பிச்சு, எல்லாத்துக்குமான உதவிகள செய்ய வேண்டிய கட்டாயம் ஒரு அரசுக்கு இருக்குது. அத இந்த அரசு துரிதமா செயல்பட்டு, அந்த அமௌண்ட்ட அவங்களுக்கு மட்டுமே கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா சில இடங்கள்ல இன்னுமே நம்மளால பார்க்க முடியுது. சில சில தாவேக்கா எம்.எல்.ஏக்கள் மேலயும் கூட, அமைச்சர்கள் மேலலாம் கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நியூஸ்ல நம்மளால வர்றத பார்க்க முடியுது. அப்ப அது போன்ற நபர்கள வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா இன்னுமே கடுமையா பேசி கொண்டு வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயமும் வந்துட்டு தாவேக்கா அரசுக்கு இருக்குது. அது மூலமாக எங்கேயுமே அமௌண்ட் லீக்கேஜ் ஆயிடக்கூடாது. இந்த மொத்த பணமும் அந்த பெண்களுக்கு போய் சேர்க்கணும். ஆமா. கண்டிப்பா அத வந்து ஒழுங்கா ட்ராக் பண்ணி, அதுல அவங்க பயனடைறாங்களா அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் கண்டிப்பா உறுதிப்படுத்தியே ஆகணும் சார். நீங்க சொன்ன மாதிரி. சார் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து இப்போ ஒரு மீட்டிங் மாரி வச்சு, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்க 3 பேர வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா தெரியும் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பொதுச் செயலாளர் வந்து வடிவேல் ராவணன், பொருளாளர் வந்து திலகபாமா அவர்கள், கவிஞர் திலகபாமா அவர்கள். இவங்க 3 பேரும் நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவென்ட் நடந்துச்சு. ஆ அன்புமணி ராமதாஸ் இவர்கள் கூட வந்து ஒரு நீண்ட நாள் சண்டையா இருந்தது. கட்சி நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கனா, சின்னம் எங்களுது தான் உங்களுதான்ட்டு 2026 தேர்தலே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ராமதாஸ் அவர்கள் சசிகலா கூட சேர்ந்தாங்க. இது வந்து 4 முனை போட்டியா 5 முனை போட்டியா அப்படின்லாம் சொல்லி அந்த தேர்தல் நேரத்துல கடைசியா பேசப்பட்டது. இப்ப கடைசியா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட வந்திருக்கு. ராமதாஸ் வந்து நான் வந்து அரசியல்ல வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறந்தநாள் அன்னைக்கே சொல்லிட்டு முழுக்க அரசியல்ல இருந்து விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருந்தாரு சார். பாமக கட்சியுடைய இந்த ஒரு பொறுப்புக்கு வருவதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எவ்வளவோ விஷயங்களை இழந்து குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை பண்ணி அதை நிறைய பேர் வந்து அண்ணன் அப்பாவும் பையனும் சும்மா ஒரு ட்ராமா போடுவாங்க, இது வந்துட்டு எலெக்ஷன் டைமுக்கானது அப்படி இப்படின்லாம் பல பேர் பேசியிருந்தது. இது வந்து எல்லா எலெக்ஷனுக்கும் இவங்க 2 பேரும் பண்றது தான்,
இது வந்து சும்மா ஒரு அரசியல், அவங்கள பத்தி எல்லாரும் பேசணுன்றதுக்காக பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் என்னென்னமோ பேசுனாங்க. பட் அதையும் மீறி இன்னைக்கு கடைசியா ஒரு வழியா, ஏன்னா வந்து அவர் ஐயான்னு எல்லாரும் அழைப்பாங்க. அவர ராமதாஸ் ஐயா அவர்கள பொறுத்தவரைக்கும் அவர் வந்துட்டு இந்த ஒரு பதவியிலேருந்து நம்ம விலகவே கூடாது. கடைசி வரைக்கும் நிரந்தர தலைவர் நான் தான் கடைசி வரைக்கும்ன்ற அந்த ஒரு வைராக்கியத்துல இருந்தாரு. இன்னைக்கு ஃபைனலி ஹி ஹஸ் கிவன் அப் ஆன் தட். அந்த ஒரு விஷயத்த மகனுக்காக வந்து அவருடைய வைராகத்தை அனைத்தையும் விட்டு குடுத்துருக்காரு. பட் அன்புமணி ராமதாஸ் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டீஷியனா நெறைய விஷயங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு. நம்மளோட தமிழ்நாட்டுல. முக்கியமா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல காவேரி இஷ்யூவா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட, சுகாதாரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னைக்குமே வந்து பாமகவுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு 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 முன்னோடியாக எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்கள தான் வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்துப்பாங்க. ஓகே, இந்த இதுல பாமக என்னடா சொல்லியிருக்கு? ஓகே, பாமக அவங்களுடைய எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்னடா பிரிப்பேர் பண்ணியிருக்குது? பாமக இந்த மேட்டர பொறுத்தவரைக்கும் என்னடா அறிக்கை விட்டிருக்குது? அப்படிங்கிறத பார்த்து, அதை அப்படியே வந்து செய்யக்கூடிய கட்சிகளாக நெறைய கட்சிகள் இருந்திருக்கு. நான் கட்சிகள் பேர சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாரி அவங்க எப்பவுமே வந்து ஒரு முன்மாதிரி தான் அரசியல பொறுத்தவரைக்கும். இந்த மாரி நான் சொல்ற டாபிக்ஸ்லாம் எடுத்த வரைக்கும். ஸோ அவங்களுடைய விஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி கிரேட். பொலிட்டிக்கல் தாட்ஸ்ங்கிறதும் இட்ஸ் கிரேட். இது வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இதுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு. நெகட்டிவ் பத்தி இந்த வீடியோல நான் எதுவும் பேசல. ஸோ அதனால அதனால வந்து பாமக வந்து அவங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பண்ணுவதற்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். புதிய தலைவரோட பாமகல இருக்கக்கூடிய தருமபுரி எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள், அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சட்டசபையில ரொம்ப தெளிவாவும் அவங்க இருக்க மக்களுக்காக, தருமபுரி மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசுறத பார்த்தோம் சார். அந்த மாதிரி அவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர் அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து தருமபுரி மாவட்டத்துல தருமபுரி அரசு மருத்துவமனை வந்து கிட்டத்தட்ட 2008 வந்து தருமபுரி மருத்துவக் கல்லூரியா அதை மாத்திருக்காங்க. அந்த தருமபுரி மாவட்டத்துல 12th படிச்சு முடிச்ச நிறைய பேர் வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணாலுமே நர்சிங் படிக்கிறதுக்கான ஒரு கல்லூரி வந்து தருமபுரி மாவட்டத்துல எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்லாம தர்மபுரி அரசு மருத்துவமனையில வந்து மருத்துவம் வர்றதுக்காக கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, திருப்பத்தூர் இந்த மாதிரி இடத்துல இருந்து தருமபுரிக்கு வரதாகவும், அங்க வந்து கிட்டத்தட்ட 1280 படுக்கைகள் இருந்தாலுமே இந்த நர்சிங் படிக்கக்கூடிய நர்சஸோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அங்க வந்து நர்சிங் படிக்கக்கூடிய சீட்ஸை அலாட் பண்ணாங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரிக்கும் கரெக்டா இருக்கும், மருத்துவமனைக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்டா கேட்டிருந்தாங்க. சரினா நர்சிங்கிற ஒரு விஷயம் அங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து அவங்க அந்த மனு கொடுத்தது வந்து ஜூலை 27 ஜூலை 28 வந்து ஹெல்த் மினிஸ்டர்ட்ட இருந்து ஒரு லெட்டர் அவங்களுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி 100 சீட்ஸை வந்து நாங்கள் அலாட் பண்றோம். மாடல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான 100 சீட்ஸை வந்து நாங்கள் தருமபுரி மருத்துவக் கல்லூரிக்கு வந்து நாங்கள் அலாட் பண்றோம் அடுத்த அகாடமிக் இயர்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். இப்படி அப்படின்றதுக்குள்ள அது விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் முடிஞ்சு போறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா திமுக வந்து இந்த மாதிரிலாம் வந்து அரசியல் பண்ணணும்னு தாவேகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சியிலே இருந்தாலும் கூட, வேற கூட்டணியை சேர்ந்தவங்களாகவே இருந்தாலும் கூட, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு லெட்டரா போட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறாங்க அப்படின்னா, அதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உடனடியா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம உடனடியாக அடுத்த நாளே வந்து ஜியோ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனதே ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய இதுதான் வந்து அப்படியே ஃபாலோ பண்றாரு. கட் காப்பி பேஸ்ட் சிஎம் விஜய் அவர்கள். அதனால வந்து நான் அதோட ஃபுல் கிரெடிட்டையுமே வந்துட்டு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தான் கொடுப்பேன் எனக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் அப்படி சொல்லி எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நான் சொல்றேன். ஓகே சார். வீட்ல எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்கறதுக்கு பண்ணவங்களோட கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா எப்படி சார்? என்ன சார் நியாயம் இதெல்லாம்? என்ன பண்ணாரு தெரியுமா? சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா. யாருங்க அவரு? எப்பேற்பட்ட ஒரு ஆட்சியாளர். ஆமா சார். மக்கள் யாருமே பணத்துல போடல ஒரு சார். ரூபா கூட மக்கள் பணத்துல இருந்து தொடாத ஒரு திமுக ஆட்சி அன்னைக்கு நடந்திருக்கு 2021 இருந்து 26 வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அவர்னால. அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நான் சொல்றேன் சும்மா. யாருமே வந்து நீங்க சொன்ன அந்த பாட்டு போடல சார். அதனால நாம போட்டோம் அவருக்கு. அதெல்லாம் டெய்லி ஒரு தடவை அந்த பாட்டை போட்டுருணும். அப்பதான் எனக்குலாம் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்குது. சுட்டாலும் சங்கு நிறம். ஓகே சார். வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.